டு காட் பி த க்ளோரி. கர்த்தருக்கே மகிமை. ஹல்லேலூயா. இந்த வருஷம் துவங்கி எத்தனை நாள் முடிஞ்சிருச்சு? கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வி ஆர் ஆன் த 4th டே இன்னைக்கு, கரெக்டா? ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைஃப் போயிட்டுருக்கு. அப்போது இன்னும் கொஞ்ச நாளில் வருஷத்தின் முடிவு வந்துடும் போல இருக்கு. ஆனால் தினம் தினம் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நமக்கு பலன். ஹல்லேலூயா. த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். அவருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இன்றைக்கு நம்ம முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடம் நாம் தேவனை ஆராதிப்போம். கண்களை மூடுவோமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவரே மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவருக்குள்ள இருள் இல்லை. அந்த கேண்டில் ஒன்று பற்ற வச்சு நீங்கள் லைட்டுக்கு அகெயின்ஸ்டாக வச்சிங்கன்னா அந்த கேண்டிலுக்கு நிழல் விழும், ஷேடோ விழும். ஆனால் அந்த கேண்டில் மேலே இருக்கிற அந்த நெருப்புக்கு நிழல் விழாது. அந்த கேண்டில் நிழல் இருக்கும், அந்த கேண்டிலுக்கு நிழல் இருக்கும், ஆனால் நெருப்புக்கு நிழல் இருக்காதான். பாருங்கள், ஒளி, மெய்யான ஒளிக்கு இருள் இல்லை, நிழல் இல்லை. அதே மாதிரி தான் பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு இருளும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சமாக இருக்கிறவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் பெரியவர், அற்புதர். இந்த காலை வேளையில் எங்கள் ஆராதனையில் நீங்கள் ஆண்டவரே உயரணும், உங்கள் நாமம் மேன்மைப்படணும். அப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுடைய துதியில் மகிழ்ச்சியாக இருக்கணும். தகப்பனே, என்னோட துதியின் சத்தம் உமக்கு முன்பாக ஒரு உகந்த காணிக்கையாக இருக்கட்டும். ராஜா, எங்களால் ஏறெடுக்க முடிஞ்ச ஆண்டவரே இந்த ஆராதனை உமக்கு பிரீதியாக இருக்கட்டும். தகப்பனே, உம்முடைய சன்னிதானத்தை அதை நீ ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு காரணராக இருக்கிறீர் ராஜா. உற்சாகமாய் நாங்கள் துதிக்க உதவி செய்யுங்க, உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க. கவலைகள் எல்லாம் மறந்து, கஷ்டத்தை எல்லாம் மறந்து உம்மை நோக்கி பார்த்து எங்கள் முகம் பிரகாசம் அடையட்டும். எங்கள் முகம் பிரகாசம் அடையட்டும். இன்னைக்கு துதியில் எங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையட்டும். தகப்பனே, நீர் உண்மையுள்ளவர் என்பதை இந்த உலகம் காணட்டும் தான் ராஜா. எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும். தகப்பனே, இது தேவனின் வீடு, இது தேவனுடைய குடும்பம், இது தேவனின் திருச்சபை. இங்கே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். நன்றி ராஜா. இன்றைக்கு நீர் கொடுக்க போகிற வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்யும் வார்த்தையாக இருக்கட்டும். தகப்பனே, அரைஸ் அண்ட் ஷைன், யோர் லைட் ஹஸ் கம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உற்சாகம், அந்த வல்லமை எங்களுக்குள்ள பாயட்டும். தகப்பனே, நீ நல்லவர், வல்லவர், நல்லவர், வல்லவர். தேங்க்யூ லார்ட். இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே. ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நிற்கக்கூடியவர்களெல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போமா? ஒரு வருட காலமாய் கண்ணின் மணி போல நம்மளை காத்திருக்கிறார்ல, நன்றி சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் நம்மளை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஆமென். கடந்த வருடம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல காத்து ஜீவனை கொடுத்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார்ல. ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சொல்லுங்க. அப்பா, நெருக்கத்தின் மத்தியில் என்னோடு கூட இருந்தீரேனே சொல்லுங்க. எனக்கு உதவி செய்தினே சொல்லுங்க. அப்பா, நீர் என்னை தாங்கினீரே, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னை ஏந்தினீரே, அதற்காக உமக்கு நன்றினே சொல்லுங்க. அப்பா, நாங்கள் இம்மட்டும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை மாத்திரம்தான் ராஜா. உம்முடைய கிருபையில நான் ஒன்றும் இல்லை தகப்பனே. துதிக்கும் போது கிருபை பெருகுன்னு சொல்லி இருக்கிறதே. வாய்களை திறந்து துதிங்க. அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. அப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்த தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை துதித்து அவரை ஸ்தோத்திரங்கள் என்று வேதத்தில் சொன்னது போல, அப்பா உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் போற்ற வந்திருக்கிறோம்.
வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் வணங்க வந்திருக்கிறோம் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? நன்றி பலிகளை ஏறெடுப்போம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலியில் அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நம்ம நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நன்றி சொல்லுவோமா? துதியின் மூலியமா அவருக்கு நன்றி சொல்லுவோமா? கைகளை தட்டி உற்சாகமாய் சந்தோஷத்தோடு ஒரு சமாதானத்தோடு ஒரு விடுதலையோடு ஆண்டவரை துதிப்போமா? பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நிறுத்தி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை
நம்மை மறவாத தேவன். நம்மை மறவாத தேவன். அவர் கிருபை நம்மளை தாங்கினதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, எங்களை தாங்கினதற்காக உமக்கு நன்றி. எங்களை மறவாத தேவன் ராஜா. எங்களை கண்ணின் மணி போல காக்கிற தேவன். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எண்ணி நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா. நன்மைகளை செய்த தேவன், எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்களை மறவாத தேவன். அப்பா, உம்முடைய கிருபை பெரியது. எங்களை எண்ணியை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம். கைகளை தட்டி நன்றி சொல்லலாம். அவர் கிருபை ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாது. ஆமென். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார்னு சொல்லியிருக்கிறார்ல. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் துக்க நாட்கள் முடிந்து போக போகுது. இந்த வருடத்தில் என் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஆமென். ஆண்டவர் அப்படியான காரியங்களை செய்ய போகிறார் நம்மளை வாழ்க்கையில். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, எங்கே இருவர் மூவர் கூடி அவருடைய நாமத்தினாலே துதிக்கிறார்களோ செபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அல்ல. அவர் நம் மத்தியிலே உலாவை கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. யெகோவா ஷம்மாவை எங்கள் மத்தியில் இருக்கிற தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. யெகோவா ரஃபாவா இருந்து சுகம் தருகிற தேவனை உமக்கு நன்றி ராஜா. யெகோவா ஈரேவா இருந்து எங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. நீர் மென்மையான தேவன், நீர் மென்மையான தேவன் தகப்பனே. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையை சுமந்தீரே, ரத்தம் சிந்தினீரே, ஜீவனை கொடுத்தீரே. யார் செய்ய முடியுங்க? மனுஷன் செய்ய முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார்ல. நாம தேடி போனோமா இல்லை அவர் நம்மளை தேடி வந்தாரா? அவர் நம்மை தேடி வந்த தெய்வம். ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை விசுவாசிக்கிறோம். அப்பா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஜீவனோடு பாடலாமா? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, வந்த ஒவ்வொருவரையும் அப்பா நீர் தொடுங்க ராஜா. அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப வேண்டுமா நாங்கள் இந்த இடத்துல வேண்டி செபிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை தொடுவதற்காக, தொட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்களை நீக்கி போடுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மேலான நாமம், அதிசயங்களை செய்கிற நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம் தகப்பனே. அப்பா, நீர் கிருபை பாராட்டுங்க. பாடலாமா? ஜீவன
பிரச்சனைகள் மத்தியில் நம்மளோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் நம்மளோட தேவைகளை சந்தித்த தேவன் அல்ல. நமக்காக யுத்தம் 1000 எழுப்பினாலும் நம்மோடு கூட தேவன் இருக்கும்போது நமக்கு கொஞ்சமும் பயம் வேண்டாம். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார்ல. எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் அந்த காரியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார். வல்லமையான காரியங்களை செய்து நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீங்கள் சும்மா இருந்து ஆண்டவர் செய்ய போற காரியங்களை பார்க்க போறீங்க. ஆமென். ஒரு விசுவாசத்தோடு பாடலாமா? யுத்தங்கள் செய்பவர், யோர்தானை பிளந்தவர், பிரேயர் வழியாய் பிரவேசித்து உள்ளங்கை மேகம் அவர் ஒருவர் தான். யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையால் பிரவேசிக்க, பெருமழையால் பிரவேசிக்க உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. மழையாக பொழிகின்ற ஆவி, அவர்தான் உயர்ந்தவர், அவர்தான் உன்னதமான தேவன், நம்மளுடைய பரிசுத்தர் அவர் ஒருவர் தான். இந்த உலகத்துல வேற யாரும் பரிசுத்தர் கிடையாது, அவர் ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தர்னு வாய் திறந்து சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, நீர் பரிசுத்தர் ராஜா, நீர் பரிசுத்தராய் இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாய் மாற்றுங்கன்னு ஒப்புக்கொடுங்க. அப்பா, இந்த வருடத்துல எந்தெந்த காரியங்கள்லாம் என்னை விட்டு எடுத்து போடணும்னு நினைக்கிறீரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்னிலிருந்து எடுத்து போடுங்க ராஜா. எதெல்லாம் எனக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கொண்டு வாங்க ராஜா. உமக்கா இன்னும் அதிகமாய் ஓடுவேன்னு சொல்லுங்க. உமக்கா இன்னும் அதிகமாய் செபிப்பேன் அப்பா, இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்வேன்னு சொல்லுங்க. அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த வருடத்துல எல்லாவற்றையும் நன்மையாய் முடித்து தரப்போகிறார். ஆமென். அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் அல்ல. அவருடைய நாமம் அதிசயமானது, பெரிய காரியங்களை செய்கிற நாமம். அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அவர் ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். நமக்காய் இந்த உலகத்திற்கு வந்து பாடுகளை அனுபவித்து கஷ்டங்களை சகித்து ஜீவனையே கொடுத்திருக்கிறார்ல, அவருக்கு நம்ம எண்ணத்தை செலுத்துவோம். நன்றியை மாத்திரம் தான் சொல்ல முடியும். அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிற ராஜா, உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை காப்பாற்றினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா, நீர் எங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. உங்களுடைய உள்ளம் கைகளிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிற தேவனே, நீர் எங்களை பார்த்துக் கொள்ளுகிற ராஜா. நீர் எங்களை பார்த்துக் கொள்ள போகிறீர் ராஜா. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருக்குது ராஜா. நாங்கள் எதை குறித்து கலங்க போறதில்லை. சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பாடலாமா? உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில்
வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையும் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையும் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமையுள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமையுள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மாணவரவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவரவர். ஆதியும் அந்தமும் மாணவரவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவரவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தர் தகப்பனே. நீர் சேனைகளின் கர்த்தர். எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எதிர்த்து வரும் சேனைகள் எல்லாவற்றையும் அப்பா நீர் முறித்தடிக்க போகிறீர் ராஜா. எங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறீர் தகப்பனே. உம்முடைய கரம் பயங்கரமான கரம் ராஜா. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே நீர் வந்த தெய்வம் தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை மாத்திரம்தான் சொல்லுங்க. அவருடைய கிருபை இல்லைன்னா நாம ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பலன் கிடையாது, நம்மளுடைய படிப்பு கிடையாது, நம்மளுடைய சொந்தங்கள் கிடையாது, நம்மளுடைய சொத்துகள் கிடையாது. அவர் தான் நம்மளுடைய பலன். எது வரணும்னு இருந்தாலும் அங்கிருந்து தான் வரணும். நான் நம்பினது உம்மிடத்திலிருந்து வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பனே. நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ராஜா. நீர் எங்களோடு கூட இருந்து நடத்த போறீர் தகப்பனே. ஆண்டவரே நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒவ்வொருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். நம்முடைய இருதயம் துதினாலே நிறைந்திருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் நாமம் உயர்ந்த நாமம். ஆகவே அந்த உயர்ந்த நாமத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டு அதை அறிக்கையிட்டு இந்த வருஷத்திலே நாம் பெரிய காரியங்களை காணத்தக்கதாய் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்திலும் மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 90 பிரதர் ராஜா அவர்கள் முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 90 வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 90. ஆண்டவரே தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷரை நீர் துளியாக்கி மனுபுத்திரனை திரும்புங்கள் என்கிறீர். அவர்கள் வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கலைத்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? கர்த்தாவே திரும்பி வரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தை உறுதிப்படுத்தியாலும். ஆம், எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தை உறுதிப்படுத்தியாலும். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வருடத்தை கர்த்தருடைய கிருபையினாலே நல்லபடியாக நம்ம கழித்து அடுத்த வருடத்திற்குள் காலை எடுத்து வைத்திருக்கிறோம். அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். நிறைய வசனங்கள் உள்ளே போகுது. அது எல்லாவற்றையும் முற்றிலுமாய் நாம் கிரகித்து கொள்கிறோமா என்று கேட்டால் அது ஒருவேளை இல்லை என்று இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய வல்லமை என்னவென்றால், கர்த்தர் அனுப்புகிற அந்த வசனம் நமக்குள் வந்து அது அவர் அனுப்பின காரியமாக வாய்க்கும். ஹல்லேலூயா. வார்த்தை மாத்திரம் வீணா போகவே போகாது. வசனம் வீணா போகாது. அது நல்ல நிலத்திலே விழுந்த விதையாய் இருந்தால் 1, 30, 100 கனி கொடுக்கும். ஸோ இந்த வருடத்திலும் நம்ம என்ன முதலாவது தீர்மானம் எடுக்கிறோம்னாக்கா, எனக்குள் வருகிற அந்த ஜீவ வார்த்தையை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை என்னை எப்படி வழி நடத்துகிறதோ அதை போல நான் என் வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன். ஆமென். இந்த சபையில் இருக்க நீங்கள் ஜீவ வார்த்தைக்கு தாகமாக இருக்கிறவர்கள், அதை பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். வார்த்தைக்காக இந்த சபைக்கு வருகிறவர்கள். ஓகே, இன்றைக்கு நம்ம 2 பகுதிகளை பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க போகிறோம். முதலாவது பகுதி பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 3வது அதிகாரம். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம்.
பிலிப்பியர் 3:7-8 வைராக்கியமாக சத்தமாக வாசிங்க. எல்லாருடைய கருத்திலும் பைபிள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். மொபைல் ஃபோன் கையில் வைக்கிற அந்த பழக்கத்தை தயவுசெய்து விட்டுடுங்க. பைபிள் எடுத்துகிட்டு வாங்க, முழு பைபிள் எடுத்துகிட்டு வாங்க, சரிங்களா? ஓகே, வாசிக்கலாமா? ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். லாபமாய் இருந்தவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஸோ இந்த வருஷத்தில் முதலாவது உங்களுக்கு நான் சொல்லுகிற குறிப்பு என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலே நாம் பெருக போகிறோம், வளர போகிறோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலே இந்த ஆண்டில் நம்ம பெருகணும். இன்னும் அதிகமாய் அவரை அறியணும், இன்னும் அதிகமாய் அவரை புரிந்து கொள்ளணும், இன்னும் அதிகமாய் அவரோடு நெருங்கணும், இன்னும் அதிகமாய் அவர் சொல்லுகிறதை என் வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி என் வாழ்க்கையிலே நடக்கணும். இன்னும் அவர் காட்டுகிற பாதையில் நான் வைராக்கியமாய் கடந்து போகணும். எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு இந்த ஆண்டில் இன்னும் நல்ல உறுதிப்படணும். அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கிறேன்ற எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது. நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். எப்படி பிதாவை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்கிறது போல நாமும் அவரோடு இருந்தால் அவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். மனுஷரை பற்றி நம்ம கூட இருக்கிறவர்களை பற்றி நம்ம அறிந்து கொள்கிறோம் இல்லையா? நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவை பற்றி நல்லா தெரியும், அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளை பற்றி தெரியும், ஏன்னா கூடவே இருக்காங்க. கணவனுக்கு மனைவி பற்றி நல்லா தெரியும், மனைவிக்கு கணவனை பற்றி நல்லா தெரியும், ஏன்னா கூடவே இருக்காங்க. ஸோ எவ்வளவு அதிகமாய் நாம் கூட இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் அவர்களை பற்றி அறிந்து கொள்கிற அந்த வாய்ப்பு நமக்கு அருளப்படுகிறது. அப்படிதான் இந்த ஆண்டில் ஆண்டவரோடு நம்ம அதிகமாக கூட இருந்து இன்னும் அதிகமாய் அவரை பற்றி அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாய் அவருடைய குணாதிசயங்களை புரிந்து கொண்டு அவருடைய வழிநடத்துதலை புரிந்து கொண்டு நடப்பதற்கு இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக எந்த லாபத்தையும் நான் நஷ்டமாய் எண்ணுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, 9வது வசனம் வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனாய் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுப்போம், காணப்படும்படிக்கு அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோம், சரிங்களா? என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் முதல்ல இன்னும் அதிகமாக அவரை குறித்து அறிகிற அறிவிலே நான் பெருக வேண்டும். நிறைய வசனம் இருக்குது, எடுக்க டைம் இல்லை. பேதுரு அவரை அறிகிற அறிவை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் அதை நம்ம தொடர்ந்து எடுக்கலாம். முதலாவது, நான் இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்தில் இன்னும் அதிகமாய் அவரை நான் அறிந்து கொள்ள போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோடு அதிகமான நேரத்தை செலவு பண்ண போகிறேன். அவரை அறிகிற அந்த அறிவை கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையோடு இன்னும் அதிகமாய் நான் நேரத்தை செலவு பண்ண போகிறேன். ஆமென். அடுத்தது 2வது என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். விசுவாசத்தினாலே வருகிற நீதி. ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அந்த விசுவாசத்தை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஸோ விசுவாசம் என்ன ஆகுதுன்னா நீதியாய் மாறுகிறது வாழ்க்கையில். நீங்களும் நானும் ரொம்ப நீதிமான்களா? நம்ம நீதிமான்கள் சொல்ல முடியுமா? இல்லை. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் மீது விசுவாசம் அதிகமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதை பற்றி ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய விஷயம் எழுதுகிறார். எப்படி விசுவாசத்தினாலே வருகிற நீதி அப்படின்றத ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். ஸோ இந்த ஆண்டில் ஆண்டவருடைய நாம் கூட இருப்பதனாலே அவரை பற்றி அறிகிற அறிவிலே பெருக போகிறோம். விசுவாசத்திலே பெருகுகிறதுனாலே அவர் நமக்கு கொடுக்கிற நீதியை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அது 2வது. 3வது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. இப்போ நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க, நான் என்ன பார்த்து கேட்டுக்கிறேன், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? அப்படின்னா நான் படித்த ஸ்கூல் முனிசிபல் ஹை ஸ்கூல்.
முனிசிபல் ஸ்கூல்னால் கார்ப்பரேஷன் ஸ்கூல். ஜன்னலே இருக்காது. ஜன்னல் எல்லாம் பசங்க வேணும்னே அடித்து உடச்சிருவானுங்க. வாத்தியார் அட்டண்டன்ஸ் கூப்பிடுவார். ராமசாமி இது உள்ளேனையா, பழனி உள்ளேனையா, ஜேம்ஸ் உள்ளேனையா, இஸ்மாயில் உள்ளேனையா. 5வது ஆளை கூப்பிடும்போது ராமசாமி ஜன்னல் வழியாக எஸ்கேப் ஆயிடுவார். அவர் கீழே குனிஞ்சு கூப்பிடுறதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அட்டண்டன்ஸ் கூப்பிடும்போது 30 பேர் இருப்பாங்க. அட்டண்டன்ஸ் கூப்பிட்டு முடிச்ச பிறகு 15 பேர் இருப்பாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்களான்னா உள்ளேனையா 10 நிமிஷத்துல எஸ்கேப். அப்போ எப்படி இருக்கும் அனுபவம்? ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். அப்போ எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பப்போ கிறிஸ்துவுக்குள்ளே, அப்பப்போ வெளியில் இல்லை. கிறிஸ்துவுக்குள் இந்த ஆண்டில் ஆண்டவரே எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பார்த்தாலும் நாங்கள் உமக்குள்ளே நான் இருக்கணும். ஆண்டவரே உண்மை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவரை விட்டு வெளியே போகிறதுன்றது ரொம்ப டேஞ்சர் விஷயம், ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நீங்கள் அந்த வட்டத்தை விட்டு வெளியில் போனீங்கனாலே சாத்தான் ஈஸியாக உங்களை தூக்கிட்டு போயிடுவான். சாத்தானுக்கு நிறைய பேர் அடிமையாகிறதும் சாத்தான் தூக்கி கொண்டு போய் வாழ்க்கையில் புரட்டி போடுறதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் அந்த வட்டத்தை விட்டு, அந்த கர்த்தர் கொடுத்த வட்டத்தை விட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போன உடனே என்னென்னா சாத்தான் இழுத்துட்டு போய் அவன் என்னென்ன அப்புறம் அவங்க அங்கே உட்காந்து கேட்பாங்க, ஆண்டவர் ஏன் அனுமதித்தார்? ஏதோ இவங்க ரொம்ப உள்ளே இருந்த மாதிரியும், அவர் ஏதோ கதவை திறந்து வச்ச மாதிரியும், வெளியில் தள்ளி விட்ட மாதிரியும், அதனால இவங்க போய் கஷ்டப்பட்ட மாதிரியும் பேசுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த ஆண்டவருடைய வட்டத்துக்கு வெளியில். இப்போது வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு எல்லாருக்குமே ஒரு வட்டம் இருக்குங்க. அந்த வட்டத்துக்கு சென்டரில் நம்ம இருந்தோம்னா, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம்னா பாதுகாக்கப்படுவோம். அந்த வட்டத்தில் ஓரத்தில் இருப்பாங்க சிலர். பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே அந்த வட்டத்தில் உள்ளே இருப்பாங்க, ஆனால் ஓரத்தில் இருப்பாங்க. அந்த ஓரத்தில் இருக்கிறது எப்படின்னா, ஜன்னல் வழி எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி. ஒரு பில்டிங்குள்ளே நடுவில் இருக்கிறதும் எப்படி, ஜன்னல் ஓரமாக இருக்கிறதும் எப்படி, ஜன்னல்லேருந்து பார்க்கறது, வெளியில் பார்க்குற மாதிரி. அப்போ பார்க்கும்போது என்னதுன்னா, நிறைய சோதனைகள் இருக்குது. அந்த சோதனைகளில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு காலை எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. வெளியில் வச்ச உடனே சாத்தான் தூக்கிட்டு போய்ட்றான். அதுக்கப்புறம் சாத்தான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. அந்த வட்டத்தில் எப்பவுமே நம்ம உள்ளே இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக அப்படின்னு சொல்லி. இப்போது சீமையை பற்றி உங்களுக்கு தெரியும். தாவீது ராஜா சிறுமைப்பட்ட காலத்தில் அவன் கண்ண மாதிரி பசை பாடிட்டு போனான். அப்போது படைத்தலைவன் கேட்குறான், போட்டு தள்ளட்டுமான்றான். ராஜா சொல்கிறாரு, நானே சிறுமைப்பட்டுருக்கேன், இப்போ நீ அவனை போய் கொல்லுன்றிய, என்ன நியாயம், விட்டுட அவனை அப்படின்றாரு. அதை பார்த்தா ஏதோ தாவீது ராஜா சீமையை மன்னித்து விட்டது போல் நமக்கு தெரியுது. ஆனால் தாவீது ராஜா மரிக்கிற காலத்தில் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடைசி வார்த்தை, ஒருத்தர் சாகும்போது சொல்கிற கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆனால் தாவீது ராஜா தேசத்தை பற்றி பேசலை, மக்களை பற்றி பேசலை, தேவாலயத்தை பற்றி பேசலை, எதை பற்றி பேசலை. மகனாகிய சாலமனை கூப்பிட்டு சொன்னார், சாலமனே, நான் சிறுமைப்பட்ட காலத்தில் அவன் என்ன செய்தான், சீமையை என்ன செய்தான் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். சர்ச்சில் கொஞ்சம் அந்த ஷூஸை கொஞ்சம் கழட்டிடுங்கம்மா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஷூஸ் தயவு செய்து போட்டு வராதிங்க. இட் வில் பி a distraction to the church. ப்ளீஸ், தேங்க்யூ. சீமையை பார்த்து என்ன சொல்கிறாங்க, சாலமனை பார்த்து சொல்கிறாரு, அந்த சீமையை நான் சிறுமைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணான்னு மறந்துடாத, அவனுடைய இந்த தலைமயிர் சமாதானத்துக்கோடு கூட பாதாளத்துக்குள்ளே போகக்கூடாதுப்பா, பார்த்துக்கோன்ட்டார். உடனே சாலமன் என்ன பண்ணுறாரு, சீமையை கூப்பிட்டு, இந்த பாப்பா, உனக்கு இந்த வட்டத்துக்குள்ளே தான், இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான், இந்த எல்லைக்குள்ளே தான் நீ இருக்கணும். நீ இந்த இஸ்ரவேல் எல்லையை விட்டு வெளியில் போனேன்னு கேள்விப்பட்டால் அன்னைக்கு நான் போட்டு தள்ளிடுவேன். அவனும் சொல்கிறான், ஐயோ இல்லைங்க, நான் எங்கேயுமே போட மாட்டேங்க. ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை எப்படி வருது பாருங்க, இதை தான் நீங்கள் புரியணும். சந்தர்ப்பம் சூழ்நிலை எப்படி வருது, சீமையுடைய கழுதைகள் காணாமல் போகிறது. சீமையுடைய கழுதைகள் காணாமல் போன உடனே இவன் சாலமன் ராஜாவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற நினைவில்லாமல் ஒன்று இல்லைன்னா அந்த வார்த்தையை துணிகரமாக மீறி அவன் கழுதையை தேட போகிறான். கழுதையை தேட போன செய்தி சாலமனுக்கு போகுது. சாலமன் உடனே சீமையை கூப்பிட்டு சாப்டர் க்ளோஸ் பண்ணுறார். ஏன் இதை சொல்கிறது தெரியுங்களா? நாம் அந்த வட்டத்தை விட்டு வெளியில் போனால்
நாம் நினைப்போம் தப்பு இல்லை, போயிட்டு வந்துடலாம், ஒரு 5 நிமிஷம் தானே போயிட்டு வந்துடலாம், 10 நிமிஷம் போயிட்டு வந்துடலான்னு. அந்த 10 நிமிஷத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சாத்தான் விளையாண்டுருவான். அருமையான தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படிக்கு. ஆமீன். ரைட். அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க, 10வது வசனம், ரொம்ப அழகான வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோழ்ந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையாக எண்ணுகிறேன். இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும். அவர் முதலாவது என்ன சொல்கிறாருனாக்கா, நான் இயேசுவை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும். அவரை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை என் வாழ்க்கையில் அறியணும், என் சரீரத்தில் நான் வந்து அதை அனுபவிக்கணும். அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் சரீரத்தில் அனுபவிச்சா என்ன நடக்கும்னு சொல்கிறேன் கேளுங்க. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை என் சரீரத்தில் நான் அனுபவிச்சா என் வியாதிகள் சுகமாகும். ஆமீன். வியாதிகள் சுகமாகும். 2வது, எனக்குள்ள செத்து கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் துளிர்விடும், முடிஞ்சிரும், இனிமேல் அவ்வளோதான், இனி கிடைக்காது, வராது, நடக்காதுன்னு நான் யோசிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி, இல்லை, ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார், ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சு முடிப்பார், கர்த்தர் இது சூழ்நிலைகள் இல்லாட்டி கூட கர்த்தர் எப்படியோ எனக்காக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை வரும். இல்லைன்னா நம்ம உள் மனசே நம்மளை சாகடிச்சிடும். வராது, நடக்காது, கிடைக்காது, என்ன ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், எவ்வளோ நாள் நீ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு சாப்டரு அப்படின்னு நம்ம மனசே நினைக்க தோணும். ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள பலன் கொள்ளும் போது செத்து போகிற நம்முடைய நம்பிக்கைகள் துளிர்விடும், நடக்கும், செய்வார். அதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுங்களா? விசுவாசம். ஆமீன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள வந்துருச்சுனாலே நான் சரீரத்தில் உணர முடியும். முன்னையோட இப்போ என் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கே, எனக்கு இந்த வலிகளெல்லாம் இல்லையே, நான் கீழே விழுந்து உட்காந்து எந்திரிக்கும் போது என்னால் எந்திரிக்க முடியாது, இப்போ எந்திரிக்க முடியுதே, எப்படி அப்படின்னா அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. கால்களை மான்கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவாங்க. ஆமீன். அப்போது அந்த வல்லமை, சரீர வல்லமையும் இருக்குது, அதில் ஆத்ம வல்லமையும் இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்குது, சரீர பிரகாரமான ஆசீர்வாதமும் இருக்குது, உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த விஷயம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி அப்படின்றார். யாருடைய மரணம்? கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி. இதில் நீங்களும் நானும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன் டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஏன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை போல சாகணும்னு விரும்பினார் அப்படின்னா, அவருடைய மனசில் ஸ்தேவானுடைய மரணம் கடைசி வரைக்கும் அவரை உறுத்தி கொண்டே இருந்தது. ஏன்னா ஸ்தேவானுடைய மரணத்துக்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார். ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது ஸ்தேவானுடைய வஸ்திரங்களெல்லாம் இவர் காப்பாற்றி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். ஏன்னா அப்போ அவர் சபையை துன்புறுத்தினவர். ஸ்தேவான் கடைசியில் இறக்கும்போது எப்படி வானங்கள் திறந்திருக்கிறதை கண்டு, தரிசனம் கண்டு, எப்படி என்னென்ன வார்த்தைங்க சொல்லி அவர் மரித்து போனார் என்பதை அவர் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தார். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்திற்கு நான் காரணமாயிட்டேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் என்ன தீர்மானம் பண்ணார்ப்பா, நானும் கண்டிப்பாக அடிபட்டு வதைப்பட்டு அப்படித்தான் நான் சாகணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணிட்டார். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எப்படியாகிலும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான ஒரு மரணத்துக்குள்ளாகி நான் மரித்தோழ்ந்து உயிரோடு எழும்பணும். இது உண்மைதானே நான் பேசுறது அப்படின்றத அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்வின் கடைசி பகுதியில் நடந்த சம்பவம் உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தும். நான் சொல்றது ஆமாங்க, கரெக்ட் தான். ஏன்னா அகபு தீர்க்கதரிசி கடைசியாக அவர் எருசலேமுக்கு போகும் முன்னால், சாகிறதுக்கு முன்னால் எருசலேம் போனாருங்களா. எருசலேம் போகும்போது அந்த அகபு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, போகாதப்பா, ஏன்னா நான் தரிசனம் கண்டேன், போகிற இடத்துல உன்னை கையை காலெல்லாம் கட்டி உபத்திரவப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நான் பார்த்தேன், அதனால் போகாதன்னு எச்சரிப்பின் சத்தம் வந்த பிறகும் கூட அதையும் மீறி அதை உணர்ந்து அறிந்து ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, எருசலேமுக்கு போகிறாரு. அங்கே அதே போல் அவர் கொலை செய்யப்படுகிறார். அப்போது இந்த எண்ணம் அவருக்குள்ளே இருந்துச்சு. இந்த ஸ்தேவானுடைய மரணத்துக்கு நான் காரணமானதுனால நானும் பாடுபட்டு சாகணும், ரத்தம் சிந்தணும், ரத்த சாட்சியாக மரிக்கணும், அப்பத்தான் நான் மரித்தோழ்ந்து. இது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தாது.
ஓகேங்களா? அதனால் நானும் பாடுபட்டு தான் சாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் ஒருவேளை சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுபட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா பாடுபடுவோம், சாவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த தேசத்தில் நீங்கள் எதை வேணால் எதிர்பார்க்கலாம், எந்த நிமிஷம் வேணால் எது வேணால் நடக்கும். ஆனால் ரெடியாக இருக்கணும் நம்ம. ஐ மீன் ஓகே வருதா, ஓகே பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அப்போ அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துடணும். அவருக்காக எல்லாவற்றையும் ரெண்டாவது தடவை சொல்கிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்புறம் சொல்கிறாரு, வாசிங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் நம்ம சிந்தைக்குள்ளே வர வேண்டியது என்னென்னா, கிறிஸ்து இயேசு எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக என்னை பிடித்து கொண்டாரோ, எதற்காக ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எனக்கு வெளிப்படுத்தினாரோ, எதற்கு நான் அவரை ஏற்றுக்கொண்டேனோ, எதற்கு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எதற்காக நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனோ, எதற்காக நான் மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறேனோ, அந்த அவருடைய உன்னதமான நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நான் அதை ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். எதுக்காக என்னை தெரிந்து கொண்டீங்க, எதுக்காக எனக்கு இந்த பாவ மன்னிப்பை கொடுத்தீங்க, எதுக்காக என்னை பரிசுத்தப்படுத்துனீங்க, எதுக்காக பரலோக ராஜ்ய பாக்கியத்தை எனக்கு முன்னால் திறந்து வச்சுங்க, உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அதற்கு நான் என்ன செய்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமீன். சகோதரரே, வாசிங்க என்னோட கூட 13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. எதுக்காக என்னை அழைத்தாரோ அந்த அழைப்பு ஒரு ஓட்டம், அந்த ஓட்டத்தில் நான் ஜெயிச்சா பந்தய பொருள் இருக்கு, அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். தர்மமாக ரேஸில் ஒரு தர்மமாக ஓடுறவனும் இருப்பான், தர்மமாக ஓடுறவனும் இருப்பான், பரிசு பொருளுக்காக ஓடுறவனும் இருப்பான். பார்த்திங்கன்னா இந்த மராத்தான் ரேஸ் எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதில் எல்லாம் ஓடுவான். ஃபுல் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு ஓடுறவனும் இருப்பான், அந்த பனியன் போட்டு அதை ரெடியாக ஓடுறவனும் இருப்பான். அவன் டெய்லி காலையில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறவனாக இருப்பான், அந்த கரெக்டாக பனியனை போட்டு அதுக்கேற்ற ஷூவை போட்டு ஓடுறவன். அவன் டெய்லி போய் காலைல ப்ராக்டிஸ் பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு பந்தய பொருள். இவன் சும்மா தர்மமாக ஓடுவான், 10ஓட 11, 10ஓட 4, கொஞ்சம் தூரம் ஓட்டி நின்றுடுவான், நின்று சைடில் நின்று வேடிக்கை பார்ப்பான். அவனுக்கு பந்தய பொருளுக்கு அவனுக்கு அது சம்மந்தமே கிடையாது, அது கிடைக்கும்ன்ற எண்ணமும் அவனுக்கு இருக்காது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது, ஏன்னா அவனுக்கு பயிற்சியே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன அழகாக சொல்கிறாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஒரு லக்கை நோக்கி தொடர்கிறேன். நமக்கு நம்ம வாழ்க்கையில் லக்கு இருக்கணுங்க, ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும் வாழ்க்கையில். அந்த லக்கே இல்லாத வாழ்க்கை இருக்கக்கூடாது. நிறைய பசங்களை இந்த காலத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், 12ஆம் கிளாஸ் முடிக்கிறவங்க கேட்டு பாருங்கள், அடுத்து என்னப்பா பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா தெரியாதுன்னுமா, லக்கே கிடையாது அவனுக்கு. அந்த அடுத்து என்ன பண்ணுறோன்னு தெரியாதுன்னா அப்போ அவனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். தெரியாதுன்னுவான். ஏன்னா அவனுக்கு சில நேரத்தில் என்ன மனசில் இருக்கும், நான் பாஸே பண்ண மாட்டேன், இவர் என்னமோ அடுத்த கிளாஸை பற்றி எடுக்கிறார். அவன் நிலைமை பரதாபமான நிலைமை, புரியுதுங்களா? அவனுக்கு மனசில் நான் வந்து 25 மார்க் வாங்க போகிறேன், இவர் என்ன பார்த்து அடுத்த வருஷம் நீ என்ன பண்ண போகிறாருன்னா, நான் அடுத்த வருஷம் அரியர்ஸ் எழுதுவேன் சார். இல்லை, ஒரு லக்கு இருக்கணும் கண்டிப்பாக. நமக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில். 15வது வசனம் அழகா வாசிக்க, நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஆமேன். அல்லேலூயா. சரி, அப்போ தெளிவாக சொல்லிட்டாரு. நம்ம எந்த சிந்தையாக இருக்கணும்னா கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டில் கிறிஸ்துவின் சிந்தை சொல்லுங்கள், கிறிஸ்துவின் சிந்தை. அவரோடு நான் இருக்க போகிறேன், அந்த விசுவாசத்தின் மூலம் வருகிற நீதியை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்புறம் அவருக்குள் இருக்கிறவனாக நான் காணப்பட போகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட ஆயத்தமாக இருக்க போகிறேன், குப்பையாக என்ன ஆயத்தமாக இருக்க போகிறேன். கிறிஸ்து எதுக்காக என்னை பிடிச்சாரோ அதை நான் ஆவலாய் பின்பற்றி தொடருகிறேன். அது மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசு தேவனுக்குள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நம்ம தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சரிங்களா? அப்போ நாம்
இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? என்னை கர்த்தர் அழைத்த இந்த அழைப்பை நான் வந்து அசட்டை பண்ணிடக்கூடாது. இந்த அழைப்பின் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை நான் அசட்டை பண்ணிடக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள என் தலையும் மூக்கையும் விட்டுக்கிட்டு என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்துடக்கூடாது. அப்புறம் உலக பிரகாரமான என்டாங்கிள்டு அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? என்டாங்கிள்டுனா இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள மூக்கையும் காலையும் கையை விட்டுக்கிட்டு அதை வந்து யோசித்துக்கிட்டு அதையே எப்போவும் யோசித்துக்கிட்டு அதையே நம்ம பண்ணிக்கிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, பரம பொருள் கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் லாஸ் ஆகிடும். இது போயிடும். இங்கே இதையும் நம்ம ஆதாயப்படுத்த முடியாது, அதையும் ஆதாயப்படுத்த முடியாது. ரெண்டுமே கடைசியில் நஷ்டமாகி நம்ம உட்கார்ந்துருக்கணும். அப்போது அது வந்து ரொம்ப வேதனையான ஒரு வாழ்க்கை. சரிங்களா? அதனால் நம்ம இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்புறம் என்னோட கூட தயவுசெய்து தீமோத்தேயுவின் புஸ்தகத்துக்கு வாங்க. 2 தீமோத்தேயு 4வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது வசனம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும், எடுத்துட்டீங்களா? 2 தீமோத்தேயு 2 4வது வசனம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு முன்னால் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்க இல்லைங்களா? இங்கே இருக்கீங்களா? ஆஃபீஸில் இருக்கவங்க, ஐடியில் இருக்கவங்களாம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்க இல்லைங்களா? அந்த கான்ட்ராக்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நான் இப்படி பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், எல்லாமே இருக்கும். நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு 2வது நாள் ஒரு 11 மணிக்கு போய் உங்கள் மேனேஜர்கிட்ட, சார் நான் கடை வச்சுருக்கேன் சார், கடையில் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அப்பா கூப்பிட்றாரு, கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னா மேனேஜர் என்ன சொல்லுவார்? போயிட்டு வாப்பா பாவம் அப்பா கஷ்டப்படுவார்ப்பான்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஏன்ப்பா எழுதி கொடுத்துருக்கியாப்பா, நீ வேறு எதுவும் செய்ய மாட்டேன்னு எழுதி கொடுத்துருக்கிய, இது ஆஃபீஸ் டைம்ப்பா, இங்கெல்லாம் இருக்கணும், நீ அங்கே கடையில் போகிறேன்ற அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அந்த மாதிரி நாம் நம்ம உயிரை, நம்ம ஆத்மாவை எழுதி கொடுத்துருக்கோம் அவருக்கு. நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழ்வேன், இதில் தான் நிற்பேன். அப்போ நம்ம சொந்த அலுவல்களில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாய் இருக்கா. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் அப்படின்னா மிலிட்ரி ஆச்சுங்களா? மிலிட்ரியில் நான் வந்து எழுதி கொடுத்துட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கேன் இல்லையா? கொஞ்ச நாள் நான் மிலிட்ரியில் இருந்தேன், இந்தியன் ஆர்மியில் இருந்தேன். அப்போ நான் காலேஜ் முடிக்கும் போது எனக்கு முடி இவ்வளோ நீளம், சரிங்களா? அர்ப்பணா முடி மாதிரி இருக்கும். இப்படி சுற்றின முடியே எனக்கு இவ்வளோ தூரம் இருக்கும் ஆச்சுங்களா? அப்படியெல்லாம் வளர்ந்து அப்படி அது ஒரு பெருமையாக வேறு இருக்கும் அந்த முடி நம்மளுக்கு இருக்கிறது ஆச்சுங்களா? அப்படி உள்ளே போன உடனே முதல் முடியை தான் வெட்டினான். அந்த எது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கோ அதெல்லாம் அங்கே வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் 10ஓட 11 அவ்வளோதான், நீயும் ஒன்று அவ்வளோதான் அந்த மாதிரி. இப்போ நான் மிலிட்ரியில் சேர்ந்துட்டு அம்மா கூப்பிட்றாங்க பால் வாங்கிட்டு வரதுக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பாப்பா. முடியாது. அது ஒரு கட்டுப்பாடான ஒரு இது. அதை தான் சொல்கிறாரு. நம்ம கிறிஸ்துக்களை வந்துட்டா கட்டுப்பாடோடு இருக்கணுங்க. கட்டுப்பாடற்ற நிலைமையில் போனோன்னா வாழ்க்கை நாசமாக போயிடும். ஓகே, அப்போ அவருடைய அழைப்பு அந்த பந்தய பொருள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஓகே, ரைட். இப்போது அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, அடுத்த வசனம் பாருங்கள், 6வது வசனம் பாருங்கள். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பயபக்தியாக வாழ்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கத்தரோடு இருக்குமோ, கத்தருக்குள்ளே இருக்குமோ, அவ்வளோக்கு எவ்வளோ அறுவடை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, நன்மை இருக்கிறது, வழிநடத்தல் இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான ஆபத்துக்களுக்கு கர்த்தர் நம்ம விலக்கி காப்பாரு. சாத்தானை வெயிட் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான், எப்போ தூக்கிட்டு போகலான்னு ஆச்சுங்களா? அதுலேருந்து நம்ம தப்பி வைக்கப்படுவோம், கன்னிகளுக்கு தப்பி வைக்கப்படுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேவ ஆசீர்வாதம் நம்ம உச்சந்தலை மேலே இருக்கும். இந்த கர்த்தருடைய வசனம்லாம் தியானிக்கிறோமே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பலன் கொடுக்கும். கண்டிப்பாக வார்த்தை வீணாக போகாது, ஆசீர்வாதம் வீணாக போகாது, கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் வீணாக போகாது. அது நிறைவேறும். எப்போ? நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் நிறைவேறும். அதே ஆஃபீஸில் கான்ட்ராக்ட் எழுதும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நீ ஒழுங்காக வேலை செஞ்சு எல்லாம் முடித்து நீ இந்த இது வரும்போது ஆனுவலில் உனக்கு ஒரு இது போடுவோம், ஒரு ஹைக் கொடுப்போம், ஒரு ப்ரொமோஷன் கொடுப்போம், எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? எப்போது? நீங்கள் ஒரு வருஷம் முடிச்சாதான், 2வது வருஷம் முடிச்சாதான், 5வது வருஷம் முடிச்சாதான், 7வது வருஷம் முடிச்சாதான். அப்போ அதுக்குள்ளே நம்ம இருக்கணும். ஒரு கட்டுப்பாடு உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த வருஷம் வாழப்போகிறேன். கரங்களை வச்சு சொல்லுங்கள், கட்டுப்பாடு உள்ள ஒரு கிறிஸ்தவ
வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிற ஒரு வாழ்க்கை. இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற மெல்லிய குரலை கேட்டு நடக்க போகிறேன், அங்கே போகாத, இங்கே போகாத, இதை செய்யாத அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் சொன்னான்னா கேட்டு நடந்தால் ஆசீர்வாதம், கேட்டு நடக்கலைன்னா கண்டிப்பாக பிரச்சனைங்க தான் வாழ்க்கையில். அருமையான தெய்வஜனமே, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து 2 பகுதி நான் எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் நான் நினைக்கிறேன் அதை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த வாரம் அதை நான் தொடர்ந்து எடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். அது என்னன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து போன போது ஒரு அனுபவத்திற்குள் அவர்கள் வந்தார்கள். அந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அந்த அனுபவம் என்ன அனுபவம்னா வனாந்திர பாதை. சொல்லுங்கள், வனாந்திர பாதை. ஓகே, அந்த வனாந்திர பாதையில் அவர்கள் கடந்து போகும்போது அவர்கள் பார்த்தது என்ன நமக்கு தெரியும். வனாந்திரத்தில் எதுவுமே நல்லது இருக்காது. ஆனால் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் பார்த்த ஒரு காரியம், முக்கியமான பாயிண்ட் நான் எடுக்கிறது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யாத்திராகமம், எக்ஸடஸ் சாப்டர் 14, 17, 14, 17 சேர்ந்து வாசிப்போம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போனார். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். இதை கவனிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படி தேவன் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்கள் இடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஹல்லேலூயா! என்ன அழகான வசனம் தெரியுமா? பகலிலே அவர்களை நடத்துவதற்கு மேகஸ்தம்பம். ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் அவங்கள அந்த வனாந்திர பாதையில் போகும்போது அந்த சூரியனுடைய வெளிச்சம் அவங்கள துன்புறுத்தக்கூடாது. இரவில் குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல, வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆமென். இப்போ இந்த வருஷம் பகலிலும் இரவிலும் 365 நாட்களும் தேவன் பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்னால் போகணும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் முன்னால் போனால் நம்ம பின்னால் போகணும். நீங்கள் முன்னால் போங்கன்ட்டு இப்படி போயிடக்கூடாது, சரிங்களா? உத்திரமேரூர் என்று சொல்கிற ஒரு இடத்துல நம்முடைய கற்பகம் சகோதரியுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து இங்கே இருந்தாங்க, இந்த திருவான்மையூர் பகுதியில். அவங்க ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்க ஆண்டவருக்கு வைராக்கியமாக கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. நாங்கள் அடிக்கடி போய் அவங்கள சந்திப்போம், அந்த வீட்டில் ப்ரேயர் பண்ணுவோம் எல்லாம். அவங்க கடைசியில் ஊருக்கு சிக்காகி போயிட்டாங்க, அங்கே இறந்துட்டாங்க. அவங்க இறந்த டைமில் நான் வந்து அமெரிக்க தேசத்தில் இருந்தேன். அவங்களை அடக்கம் பண்ணுகிற பொறுப்பு வந்து பாஸ்டர் அம்மாவுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஸோ அவங்களும் ரெவரண்ட் ஜெஃப்ரி 2 பேரும் பாஸ்டர் அங்கி போட்டுட்டு தைரியமாக அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அப்போ வந்து அந்த குடும்பம், அந்த சகோதரி ஒருத்தர் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. அந்த டைமில் கர்ப்பகம் சிஸ்டர் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. கரெக்டாக சிஸ்டர்? ஆமாம். அப்போது அங்கே எதிர்ப்பு. அவங்க அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு பாஸ்டர் அம்மாவும் தான் வந்து அடக்கம் பண்ணணும் எங்களை, எனக்கு கிறிஸ்தவ மறுபடி அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் சொந்தக்காருக்கு அது விருப்பமே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறது, அவங்க ஆசை, கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி இவங்களை வர சொல்லிட்டாங்க. இவங்களும் போயிட்டாங்க, அங்கி போட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் அசுத்தாவியெல்லாம் ஆடுது. இவங்க எப்படி அதை சமாளித்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது அவங்களே சொன்னால் நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும் ஆக்சுவலாக.
அப்புறம் என்னாச்சு, கடைசியில் வெளில முடியாதுன்ட்டாங்க. இருந்தாலும் போராடி கிராடி எப்படியோ 2 வேறு யாரோ கிறிஸ்டின்ஸ் வந்திருக்காங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்திருக்காங்க, பொட்டி பண்ணி அவங்கள படுக்க வச்சு கடைசியில் அடக்கம் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கிறிஸ்தவ கல்றெல்லாம் கிடையாது, கார்ப்பரேஷன் கல்ற தான், பொதுவான கல்ற தான். அதில் கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். அதுக்கு ஒரு இடத்துல அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க, இங்கே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இந்த பக்கம், கிறிஸ்தவர்கள்லாம் அந்த பக்கம், ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஃபஸ்ட் முதல் முறையாக ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. இவங்க அங்கி போட்டுட்டு பாட்டு பாடிட்டு போகிறாங்க. ரெவரண்ட் ஜெஃப்ரி அப்போ தான் அங்கி வாங்கியிருக்காரு, ஃபஸ்ட் டைம் ஆர்டினேஷன். அவர் ஆர்டினேஷன் ஆகி ஒரு முதல் ஊழியம் சவாடக்கம் ஊழியம். அவர் அது எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும், அது அவர்கிட்ட கேட்டால் தெரியும். அதில் வேறு எதிர்ப்பு, கிராமத்தில் அடி விழுந்தால் அவருக்கு தான் விழுங்கும் முதல், இவங்களை அடிக்க மாட்டாங்க. அவர் கை காலெல்லாம் நடுங்கிட்டு போகிறாரு. போனோடனே இவங்க முன்னால் பாட்டு பாடிட்டு போகிறாங்க. கொஞ்சம் பேர் பாட்டு பாடிட்டு போகிறாங்க. பக்கத்தில் அந்த கிராமத்தில் இருந்த கிறிஸ்தவங்களாம் வந்திருக்காங்க. அப்படின்னு அதை பின்னால் பொட்டியை தூக்கிட்டு வராங்க. எங்கள் பாட்டே போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா பொட்டியை காணோம். என்னன்னு பார்த்தா அந்த பொட்டியை தூக்கிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. யார்? அங்கே அவங்கள அடக்கம் பண்ணுற இடத்துக்கு. அப்புறம் எல்லாம் சத்தம் போட்டு, என்ன அங்கே போகிறீங்க, இங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்போ கூட அவங்க அங்கே கொண்டு போய் பண்ணிடலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இவர் முன்னால் போகிறாரு, நம்மளும் அப்படி தான் பின்னால் போகிறோம். திடீர்னு அவர் திரும்பி பார்த்தா நம்ம இல்லை, பார்த்தா எங்கன்னா அலைஞ்சிட்டோம். அப்போ எப்படி வழிநடத்துதல்ன்றதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் முன்னால் போனால் நம்ம பின்னால் போகணும். ஸோ இந்த வருஷம் நமக்கு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் வேணும்னா, அவருடைய பாதுகாப்பு வேணும்னா, அவருடைய ஆலோசனை வேணும்னா, அவருடைய வழிநடத்துதல் வேணும்னா, நாம் என்ன பண்ண போகிறோம்? அவருக்கு பின்னால் போக போகிறோம். ஆமீன், அல்லேலூயா. அப்படி போனால் அவருடைய பாதுகாப்பு இருக்கும், வழிநடத்தல் இருக்கும், அவருடைய ஆலோசனை விளங்கும், அவருடைய ஆசீர்வாதங்கள் விளங்கும். போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் நம்ம சேருவோம். ஸோ அதுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும், ஒப்பு கொடுத்தல் வேண்டும். சரிங்களா? அது அப்படிப்பட்ட ஒரு மன தெளிவை தேவன் இந்த முதல் நாளிலேயே நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமீன். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தெளிவாக சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நான் பெருகணும். இந்த ஆண்டில் உம்மோடு நான் நெருங்கி இருக்கணும். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. அழகா ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா பாட்டு எழுதினாங்க. 2வது, விசுவாசத்தினாலே வருகிற நீதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்பட வேண்டும். 4வது, அவருக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தமாயிருக்கணும். அவருடைய நாமத்தின் வைராக்கியத்துக்காக எதையும் நான் இழக்க ஆயத்தமாயிருக்கணும். கிறிஸ்துவன்னு வரும்போது மற்றவன் எல்லாம் எனக்கு செகண்டரி தான், அவர் தான் எனக்கு நம்பர் 1. அவருக்காக எதையும் இழப்பேன், எதையும் குப்பையாய் நான் எண்ணுவேன். அடுத்தது, நான் அவருடைய பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்வேன். எனக்காக அவர் வைத்திருக்கிற பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்வேன். கடைசியா, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். அதை நான் பாதுகாப்பு, அது வழிநடத்துதல், வெளிச்சம். ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டுங்க. அப்படியே எழுந்து நிற்போம். ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா,
உள்ளத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இந்த ஆண்டில் நமக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும். கரங்களை வைத்து சொல்லுங்க, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் கையெடுக்கிறேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். நாம் இந்த நேரத்திலே இந்த திருவிருந்திலே நாம் பங்கு கொள்வதற்கு ஆயத்தமாய் தான் வந்திருப்போம். ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக நான் கேட்கிறேன். ஏற்கனவே நாம் ஆயத்தத்தோடு நாம் வந்திருக்கிறோம். மறுபடியும் நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இப்பொழுது கேட்ட வசனத்தின்படி இந்த செய்தியிலே நாம் கேட்டதின்படி நாம் அவரோடு நெருங்கி இருந்து இன்னும் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆழமான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது போதும் என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது போதும் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஆழத்திலே இன்னும் வலை போடு என்றபடி ஆழத்திலே நாம் சென்று அநேக மீன்களை பிடிக்கத்தக்கதான கிருபையை, அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். விட முடியாத பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சொல்லி அறிக்கையிட்டு நாம் விட்டு விடுவோம். ரகசிய பாவங்கள், துணிகரமான பாவங்கள், என்னுடைய பலவீனம் என்று சொல்லி நாம் செய்து கொண்டிருக்கிற குற்றங்கள், சிறு பாவமாக இருந்தாலும் அது பெரியதாக இருந்தாலும் எதுவும் பாவம்தான். ஆகவே இந்த நேரத்தில் முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி, கர்த்தாவே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள், பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் என்னுடைய சிந்தனையை கொண்டு வருகிறேன், என்னுடைய செய்கையை நான் கொண்டு வருகிறேன், என்னோடய வாயின் வார்த்தைகளை நான் கொண்டு வருகிறேன் அப்பா என்று முற்றிலுமாய் நம்ம இந்த நேரத்திலே தாழ்த்தி நாம் அர்ப்பணித்து இந்த திருவிருந்திலே நாம் பங்கு கொள்ளும்படியாய் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த திருவிருந்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் நீங்கள் முன்பாக வரும்படியாக கேட்கிறேன். நீங்கள் குடும்பமாகவும் வந்து எடுத்துக்கொள்ளலாம், அல்லது முதலாவது சகோதரர்கள் வரலாம், பின்பு சகோதரிகள், இப்படியாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள நாங்கள் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அதை சீஷர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இதிலே நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் திருவுளம் பற்றினார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவளுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற
என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாய் இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி, என் மரணத்தை நினைவு கூறும்படி, என்னுடைய தியாகத்தை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இது நமக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த மாம்சமும் ஊற்றிக் கொடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த திரு ரத்தமுமாய் இருக்கிறது. வாருங்கள், மிகுந்த மனமகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளுங்கள். இதனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு நிறைவாக கட்டளையிட்டு அருள்வாராக. ஆமென். சகோதரர்கள் முன்பாக வாருங்கள். முதலாவது, அதுக்கு பிறகு சகோதரிகள் வாருங்கள். குடும்பமாய் வருகிறவர்கள் குடும்பமாய் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பகுதியில் இருக்கவங்க இப்படி வந்து இப்படி வாங்கிட்டு இப்படி போயிருங்க. இந்த பகுதியில் இருக்கவங்க இங்கே வாங்க. அவருடைய சரீரம் இரத்தம் நமக்காக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அதை நாம் உட்கொள்ளவும் குடிக்கவும் தேவன் கிருபை செய்தபடினாலே கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இதை மிகுந்த பயபக்தியோடு கூட நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை அபாத்திரமாய் நாம் வாங்காதபடிக்கு தகப்பனே, இது என்னுடைய இந்த சரீரம் உடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்தலும். அப்போ எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடி, வெளியிலிருந்து உள்ளாக போகிற காரியங்கள், உள்ளிலிருந்து வெளியிலே வருகிற காரியங்கள் எதுவும் என்னை அசுசிப்படுத்தாதபடி என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமான வாழ்க்கையாய், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுத்தரலாம் என்று சொல்லி முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இந்த உடன்படிக்கையில் நான் இணைந்திருக்கிறேன் அப்பா. ஒரு நாளிலே அந்த மத்திய விருந்தில், ஆகாயத்திலே நடைபெறுகிற அந்த விருந்திலும் கூட நான் பங்கு கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பாவங்களை மன்னித்த உடைய அந்த நிச்சயத்திற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் நாங்கள் முன்னேறி போகத்தக்கதாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீர் எங்களை கிருபை செய்து வழி நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரம்பிதாவே, ஆமென். இப்பொழுது ரிஷானுடைய பாடலை கேட்டு அநேக நாட்களாகிவிட்டது, மாதங்களாகிவிட்டது. அவனுக்கு நல்ல சுகத்தை தேவன் கொடுத்து இந்த நாளிலே ஆலயத்திற்கு வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். ஒரு பாடலை நான் பாடுறேன்ட்டி அப்படின்னு சொல்லி வந்து சொன்னான் ரிஷான். ஸோ வா ரிஷான், முன்பாக வந்து எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம். நான் ரொம்ப மிஸ் பண்ணோம் அந்த பாடல்களை.
நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எழுந்து நின்ற தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், தூரத்தில் இருக்கிற நம்முடைய உற்றார உறவினரோடும், மிஷனரி குடும்பத்தோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன்.